வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியா சமையலில் பார்க்க போகிறது கவனரிசி சர்பத்து. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து கவனரிசி வேக வச்ச அரிசியை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வந்து இருத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த தண்ணியை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கவனரிசியெல்லாம் நான் வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் பால், இதில் வந்து வெல்லம் போட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு அப்புறம் இதில் வந்து வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெல்லம் போட்டிருக்கேன். அப்புறம் இது கூட ஏலக்காயும் போட்டு உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வாங்க இதை வந்து எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கவனரிசி தண்ணி இருக்குல்ல, இது கூட வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது, கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மெயினாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இது கரைஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் சீனியும் போட்டேன், பத்தலை. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சீனியும் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பூராவும் வெல்லமாகவே போட்டுக்கலாம் வந்துட்டு. அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு இப்போ டிஸ்பிளேயில் வச்சுட்டு இப்போ காமி. இப்போ நம்மளுடைய கவனரிசி சர்பத் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு, இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா குழு குழுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், ஹாட்டாகவும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியிலே வச்சுருந்தாலும் சாப்பிட்லாம். ஆனால் அது வந்துட்டு ஒரு நாள் தான் தாங்கும், ரொம்ப நாள் தாங்காது. வந்துட்டு நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ஒரு நாள் தான் தாங்கும். வந்துட்டு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு குடிச்சிடணும். அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது, கெட்டு போயிடும் வந்துட்டு. அப்புறம் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.